இப்போ நான் சொன்ன 5 பேராமீட்டரை எழுதிக்கோங்க. உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மார்க் கொடுங்க. 1லிருந்து 10. 10ன்னா ஆமாம் இந்த ஸ்கூலில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது, 10 மார்க் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றா எவாலுவேட் பண்ணி கூட்டி பாருங்கள். இந்த 5 பேராமீட்டருக்கு 50 மார்க் டோட்டல், அதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ டிசைட் வெதர் டு கண்டினியூ இன் த ஸ்கூல் ஆர் டு கோ டு சம் அதர் ஸ்கூல். ஏனென்றால் நீங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணலைங்க, உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணுறீங்க. நண்பார்ந்தவர்களே, திருவள்ளூர்லேருந்து ஒரு மெசேஜுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் பையன் ஒரு தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் அங்கே தான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வராரு. +1 +2க்கு அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு பள்ளிக்கூடங்களுக்கு போகலாமா? ஆக்சுவலி இதே கேள்வியை கடந்த 10 நாட்களாக நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு வராங்க. என்ன காரணம்னா, இப்போது 10th எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அது சிபிஎஸ்சியாக இருந்தால் இந்த வாரமே, மெட்ரிக்காக இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில். 11th and 12th ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 11th எடுக்க போகிற குரூப்பை வச்சு தான் 12th மார்க், அதில் வச்சு அதில் வாங்கக்கூடிய மார்க் வச்சு தான் கேரியரை சூஸ் பண்ணணும். அடுத்த 85 வருஷத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய 2 வருடங்கள் இந்த 11th and 12th. இந்த குழப்பத்திற்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த எபிசோட் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ரெப்புடேஷனை நீங்கள் பார்க்கணும். ரெப்புடேஷன் என்பது பேனரை வச்சியோ இல்லை பேம்ப்ளெட்டை வச்சியோ இல்லை ஹோர்டிங்கை வச்சியோ இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த 10th ஸ்டாண்டர்ட் படித்த குழந்தைகள் எத்தனை பேர் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போயிட்டாங்க? அதே ஊர்லேயே. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது வேறு. அதே போன்று வெளி பள்ளிக்கூடங்களில், அதே ஊரில் இருக்கக்கூடிய வெளி பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் 10th படித்த மாணவர்கள் இந்த ஸ்கூலில் வந்து 11th சேர்றாங்க? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். எதனால் வெளியில் போகிறாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கேரண்டி இல்லை, அதனால் வெளியில் போகிறேன். எதனால் வெளி பள்ளிக்கூடங்களில் இங்கே வந்து சேர்றாங்க? கடந்த 5 ஆண்டுகளாக, 4 ஆண்டுகளாக, 3 ஆண்டுகளாக நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் இங்கே வந்து சேர்றேன். திஸ் இஸ் கால்ட் த ரெப்புடேஷன். இரண்டாவது, என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. அந்த என்ட்ரி பாயிண்டில் கடந்த 5-6 ஆண்டுகளாக அந்த நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கா இல்லை குறைஞ்சிக்கிட்டே போகுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரீகேஜியில் ABCDEFGH வரைக்கும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 4 செக்ஷன் வந்துடுச்சா? எதனால்? ஸோ யுவர் எபிலிட்டி டு அட்ராக்ட் அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் தி என்ட்ரி பாயிண்ட்டோ அல்லது தி எக்ஸிட் பாயிண்ட்டோ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இது ரெண்டாவது. மூணாவது, ஆர் த டீச்சர்ஸ் மோட்டிவேட்டட்? டீச்சர்கள் மோட்டிவேட் ஆகிருக்காங்களா? மோட்டிவேஷன்றது வெறும் பணம் மட்டுமல்ல. தைரியமாக அந்த ஸ்கூலில் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை நிரந்தரம் உண்டு, எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃப்ரீடம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு வேலை பார்க்குறாங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு, ரொம்ப டிராஃபிக் அதிகமான இடத்துல. அவருக்கு இந்த இடத்துல ஒரு ரிவால்வர் வச்சு ஓட்டு, இப்படி ஓட்டு, அப்படி ஓட்டு அப்படின்ட்டு ஒரு 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 த்ரிட்டனிங் என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா அவர் இந்த பயத்தில் ஓட்ட முடியுமா அவரால்? அதே போன்று பள்ளி ஆசிரியர்கள் பயத்தினால வேலை பார்க்குறாங்களா அல்லது ஐ லவ் தி ஸ்கூல், ஐ லவ் மை சப்ஜெக்ட் என்ற மனநிலையோடு அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்களா? ஏனென்றால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மென்பொருளுங்க. எஜுகேஷன் இஸ் அ சாஃப்ட் ஆஸ்பெக்ட். அந்த ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், எதுக்குமே அவங்க தயாராக இருக்கணும், ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். அது எப்போ வரும்னா, இந்த பள்ளிக்கூடம்
எனக்கு வேணும், இங்கே எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் கிடைக்கும், என்னுடைய பர்ஃபார்மன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க. தினமும் காலையில் வரும்போது இன்றைக்கி யார் என்னை கூப்பிடுவாங்களோ, எனக்கு வேலை போயிடுமோ நினச்சின்னு வந்தாங்களன்னா என்ன மனநிலையோடு அவங்க இருக்க முடியும்? ஸோ தி மோட்டிவேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதோட சேர்ந்தது தான் அவங்களுடைய டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட். ரெகுலர் பேசிஸில் அவங்கள டெவலப் பண்ணுறாங்களா? 4வது, ஹூ இஸ் த டிசிஷன் மேக்கர் இன் த ஸ்கூல்? அன்றாடம் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இருக்குல்ல, பல முடிவுகள் எடுக்கணும் அந்த பள்ளி நிர்வாகம். அந்த டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு டொமைன் நாலேஜ் இருக்கிறதா? பள்ளிக்கூடத்தை நடத்திய அனுபவம் மிக்கவர்களா? என்னைக்கானா அவங்க டீச்சிங் இருந்திருக்காங்களா? ஒரு பிரின்சிபல் அவங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியுமா? ஒரு டீச்சரை அவங்களால சூப்பர்வைஸ் பண்ணி எவாலுவேட் பண்ண முடியுமா? அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் டீச்சர்கள் தப்பு பண்ணலாம் இல்லையா, பிரின்சிபல் தப்பு பண்ணலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு டொமைன் நாலேஜ் அங்கே இருக்கணும். கடைசி பாயிண்ட், மார்க் இந்த லாஸ்ட் 3 years அந்த 10th and +2ல் இஸ் இன் த பெஸ்ட் ஸ்கூல். 500 மார்க்ஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்டில், 500 மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 12th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தால். மெட்ரிக்காக இருந்ததுன்னா 600 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் டொனேஷனே இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இஸ் இட் எ ப்ரொஃபஷ்னலி ரன் ஸ்கூல்? ஹவ் இஸ் த ஹெல்த் ஆஃப் த ஸ்கூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்ன 5 பேராமீட்டரை எழுதிக்கோங்க. உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மார்க்கு கொடுங்க. 1லிருந்து 10. 10ன்னா ஆமாம் இந்த ஸ்கூலில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது, 10 மார்க் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றா எவாலுவேட் பண்ணி கூட்டி பாருங்கள். இந்த 5 பேராமீட்டருக்கு 50 மார்க் டோட்டல், அதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ டிசைட் வெதர் டு கண்டினியூ இன் த ஸ்கூல் ஆர் டு கோ டு சம் அதர் ஸ்கூல். ஏனென்றால் நீங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணலைங்க, உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணுறீங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். அண்ட் ஐ எம் ஷூர் யூ வில் டேக் அ குட் டிசிஷன். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நாளுக்கு நாள் காம்படிஷன் அதிகமாகி கொண்டே போகிறது. அந்த காம்படிஷன் தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை அவங்க டெவலப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூ ஆர் டேக்கிங் எ வெரி பிக் ரிஸ்க். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுனால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜை படிச்சுட்டு அதை நாங்கள் அடுத்த எபிசோடில் நாங்கள் கவர் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.